இப்போ நம்ம மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட்ஸ் தான் லெசன் வைஸாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசனோடது பேஜ் நம்பர் 75ல இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பிராந்திய பாஷாமே அர்த்த லிக்கியே. பிராந்திய பாஷா அப்படின்னா நம்மளுடைய ஓன் லாங்குவேஜ், அதில் அர்த்த லிக்கியே மீனிங் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிராந்திய பாஷானா தமிழ், தமிழில் அர்த்த லிக்கியே மீனிங்ஸ் எழுதுங்க. இது ஆப்போசிட்னா விலோம்பு சப்து லிக்கியன்னு கேட்பாங்க. விலோம்பு சப்து அப்படின்னா ஆப்போசிட், லிக்கியனா எழுதுங்க. மீனிங்ஸ் பார்க்கலாம். அனாஜ், அனாஜ் அப்படின்னா கிரெயின் அப்படின்னு அர்த்தம். கரீதுனா அப்படின்னா வாங்குறது, ஒரு பொருட்களை கடையிலேருந்து வாங்குறது. ஆபூஷன் அப்படின்னா ஜுவல்லரி. பைதா கர்னா அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது, உருவாக்குறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆப்போசிட்ஸ் பார்க்கலாம். கான்வ் அப்படின்னா வில்லேஜ். ஷாஹர் அப்படின்னா சிட்டி. கரீதுனா கடையிலேருந்து ஒரு பொருட்களை வாங்குறது. பேஜ்னா பொருட்களை விற்கிறது. தேனா அப்படின்னா கொடுக்கறது. லேனா அப்படின்னா எடுக்கிறது. பனானா அப்படின்னா செய்கிறது. பிகட்னா அப்படின்னா ஸ்பாயில் பண்ணுறது, அழிக்கிறது. ஆனா வரது. ஜானா போகிறது. லெசன் 2 பேஜ் நம்பர் 78ல் இருக்கு. தந்துரஸ்தி அப்படின்னா ஹெல்த்னு அர்த்தம். ஓகே, ஹெல்த் ஆரோக்கியம், உடல் நலம்ன்றது. ஓகே, ஹட்டி அப்படின்னா எலும்பு. ஓகே, ஜரூரத் அப்படின்னா தேவை. ஜரூரத் அப்படின்னா தேவை. கம்ஜூர் அப்படின்னா வீக்காக இருக்குது. ஷரீர் உடல். மில்னா அப்படின்னா கிடைக்கிறது, கெட் பண்ணுறது, கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆப்போசிட் சூசத். சூசத், சூசத் அப்படின்னா நல்ல சுறுசுறுப்பாக இருக்குது. சூசத் அப்படின்னா லேசியாக இருக்குது. ஜியாதா அதிகம், கம் கம்மி. தேடா சீதா. தேடா அப்படின்னா க்ரூ கூட அர்த்தம், அதாவது வளைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சீதா அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. கம்ஜூர் வீக்காக இருக்குது. மஜ்பூத் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. லெசன் 3 பேஜ் நம்பர் 80ல் இருக்கு. ஆப்பஸ்மே அப்படின்னா மியூச்சுவலா அப்படின்னு அர்த்தம். மியூச்சுவலா, ஆப்பஸ்மே மியூச்சுவலா. சட்டான் அப்படின்னா ராக் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஸ்வீதா, சுவீதா அப்படின்னா ஃபெசிலிட்டி, வசதின்னு அர்த்தம். மீனிங்லாம் இங்கேயே இருக்கும். விதேஷ் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரி. விதேஷ் ஃபாரின் கண்ட்ரி. சிப் அப்படின்னா ஷெல்லுன்னு அர்த்தம். ஓகே, ஷிப் அப்படின்னா ஷெல்லு. லஹர் அப்படின்னா வேவ். லஹர் அப்படின்னா வேவ். ஆப்போசிட் சூரியோதய், சூரியோசத். சூரியோதய் அப்படின்னா சன்ரைஸ். சூரிய சத் அப்படின்னா சூரிய அஸ்தமனம், அதாவது சன் செட்டுன்னு அர்த்தம். சவேரே மார்னிங். ஷாம்கோ ஈவினிங். சுந்தர் அப்படின்னா அழகான. குரூப் அப்படின்னா எடுத்தோம்னா அக்லி, அசிங்கமான. குரூப் அப்படின்னா அக்லி அப்படின்னு அர்த்தம். தின் டே. ராத் நைட். விதேஷ் அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரி. சவுதேஷ் அப்படின்னா லோக்கல் கண்ட்ரி. சூரியோதய், சூரியோஷத். சவேரே ஷாம்கோ. சுந்தர் குரூப். தின் ராத். விதேஷ் சவுதேஷ். இப்போ லெசன் 4 பேஜ் நம்பர் 83ல் இருக்கு. ஃபூல்வாரி அப்படின்னா பூந்தோட்டம். ஓகே, சுட்டி அப்படின்னா விடுமுறை. பியார் அப்படின்னா லவ். படாயி அப்படின்னா எஜுகேஷன். ஓகே, ஃபூல்வாரி, சுட்டி, பியார், படாயி. ஆப்போசிட்ஸ் பார்க்கலாம். பகுத், கம். பகுத்னா அதிகம், கம்முனா கம்மி. ஆகே பீச்சே. ஆகேனா முன்னாடி, பீச்சேனா பின்னாடி. சோட்டி படி. சோட்டினா குட்டி, படினா பெருசு. நயா புராணா. நயா அப்படின்னா நியூ, புராணா அப்படின்னா ஓல்டு. அச்சா புரா. அச்சானா குட், புரானா பேட். லெசன் 5 பேஜ் நம்பர் 86ல் இருக்கு. ஜான்வர் அனிமல். ஆவாஸ் அப்படின்னா சவுண்டுன்னு அர்த்தம். ஓகே, ரக்வாலி கர்னா அப்படின்னா டேக் கேர் பண்ணுறது, டேக் கேர் பண்ணிக்கிறது. சோத்துனா அப்படின்னா உழுவுறது, வயலில் உழுவுறாங்களே அது. நெக்ஸ்ட்டு தோப் அப்படின்னா பீரங்கி அப்படின்னு அர்த்தம். ஆப்போசிட்ஸ் பார்க்கலாம். கிம்தி சஸ்தா. கிம்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா காஸ்ட்லி. சஸ்தா அப்படின்னா சீப். ஹொஷியார் பேவகூஃப். ஹொஷியார் அப்படின்னா இன்டெலிஜென்ட். பேவகூஃப் அப்படின்னா முட்டாள். ஹொஷியார் பேவகூஃப். நெக்ஸ்ட்டு சம்ஜாதார் நாஷ்மஜ். சம்ஜாதார் அப்படின்னா இன்டெலிஜென்ட். நாஷ்மஜ் அப்படின்னா புரிஞ்சிக்க முடியாதவங்க, புரிஞ்சிக்க தெரியாதவங்க, அதாவது முட்டாள். பாரி ஹல்கா. பாரி அப்படின்னா வெயிட்டாக இருக்குது. ஹல்கா அப்படின்னா வெயிட்லெஸ். லெசன் 6 பேஜ் நம்பர் 90ல் இருக்கு. பத்துலூன் அப்படின்னா பேண்ட். சாபூன் சோப். பத்துலூன் பேண்ட், சாபூன் சோப். இம்லி புளி. பர்தன் வெசல்ஸ். பர்தன் அப்படின்னா கண்டெய்னர்ஸ், வெசல்ஸ். ஓகே, மன்சீல் அப்படின்னா ஃப்ளோர். ஃப்ளோர். மன்சீல் அப்படின்னா ஃப்ளோர்.
ஆப்போசிட்ஸ் பார்க்கலாம். ஜல்தி தீரே தீரே. ஜல்தி அப்படின்னா சீக்கிரம், தீரே தீரே அப்படின்னா மெதுவா. உதர் இதர். உதர்னா அங்கே, இதர்னா இங்கே. உதர் இதர். பீச்சே ஆகே. பீச்சே பின்னாடி, ஆகே முன்னாடி. பேச்னா கரீதுனா. பேச்னா அப்படின்னா விற்கிறது, கரீதுனா அப்படின்னா வாங்குறது. லாஸ்ட் லெசன் 7 பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 893 இருக்குது. விவாஹ் அப்படின்னா கல்யாணம். மோட் அப்படின்னா டேர்னிங் பாயிண்ட். மோட் அப்படின்னாலே திரும்புறது டேர்னிங் பாயிண்ட். ஆந்தோலன் அப்படின்னா மூமெண்ட், அதாவது போராட்டம் அப்படின்னு அர்த்தம். அஹிம்சா அப்படின்னா அஹிம்சை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்தாபனா அப்படின்னா நிறுவுறது, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ராஷ்டிரபிதா அப்படின்னா ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் அர்த்தம். ராஷ்டிர அப்படின்னா நேஷன், பிதானா ஃபாதர். அப்போ நேஷனுடைய ஃபாதர்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் பார்க்கலாம். விதுபாவ், சம்பாவ். விதுபாவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது வேற்றுப்பாடு, பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்கள்ல, டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்கள்ல அது. சம்பாவ் அப்படின்னா ஈக்குவலாக பார்க்குறது, எல்லாரும் ஈக்குவலாக பார்க்குறது. ஆசாத், குலாப். ஆசாத் அப்படின்னா ஃப்ரீயாக சுற்றுறது, ஃப்ரீடமோடு இருக்கிறது. குலாப் அப்படின்னா ஸ்லேவ்னு அர்த்தம். அஹிம்சா அஹிம்சா அப்படின்னா அஹிம்சைன்னு அர்த்தம். ஹிம்சா அப்படின்னா வயலன்ஸ். ஓகே, இது நான் வயலன்ஸு, இது வயலன்ஸு. சிட்டி ஷஹர், கான் வில்லேஜ்.